அடிக்கிற வெயிலுக்கு சுரக்காய் வச்சு இப்படி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். சப்பாத்தி, தோசை, ஆப்பம், சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அதுக்கு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் ஜீரகம், கூடவே 5-6 உரிச்ச பூண்டு, 2 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து ஆறின பிறகு மிக்சர் ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் கொரப்பாக அரைச்சி இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ செய்யறதுக்கு வானலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றி சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து கடுகெல்லாம் பொரிஞ்சதும் 1 பெரிய சைஸ் வெங்காயம், ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா சீக்கிரம் வதங்கி வரும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இதோட 1 கப் அளவுக்கு துருவன சுரைக்காய் சேர்த்துக்கங்க. பிஞ்சான சுரைக்காயை தோல் சீவிட்டு இது மாதிரி சின்ன துளையுள்ள கிரேட்டரில் துருவி சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போனதும் நம்ம வறுத்து அரைச்ச வேர்க்கடலை பொடியை சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து கலந்துட்டு இதில் 2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் நல்லா விஸ்கால் அடித்து விட்டு அதுக்கப்புறமா கலந்துக்கங்க. அதாவது 1/2 லிட்டர் அளவு தயிர் சேர்த்துருக்க. தண்ணீர்லாம் சேர்க்க வேண்டியதில்லை. இது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மோர் குழம்பு மாதிரி தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ நல்லா கலந்துட்டு இதை பரிமாறலாம். சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட்லாம். ஆப்பம், நான், இடியாப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சாதத்தோட பிரமாதமாக இருக்குங்க. அடிக்கிற வெயிலுக்கு உடல் சூட்டை தணிக்கக்கூடிய சுரைக்காய் வச்சு இப்படி புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள்.